ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமக சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது ஐஸ்வர்யா கிட்ட போய் பயங்கர கோவமா, இங்க பாரு ஐஸ்வர்யா, உனக்கு வெக்கமாவே இல்லையா? உன் கூட சேர்ந்து வாடுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அதுக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு இவ்வளோ அசிங்கமா பேசி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, நானும் பொறுமையா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு கண்டபடி பேசிக்கிட்டே போறீங்க. இங்க பாருங்க மாமா, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பிரச்சனை வரதுக்கு யாரு காரணம்? இந்த குழந்தை தானே. இந்த குழந்தைய நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு குழந்தைய தூக்க போறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா குழந்தைய தூக்குறதுக்குள்ளேயே நம்ம சேது போய் நம்ம ஐஸ்வர்யாவோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு இந்த பக்கம் விட்டுடுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ என்ன வேணாலும் பண்ண, அதை பொறுத்துப்பேன். ஆனா குழந்தை விஷயத்துல ஏதாவது பண்ண நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவை பல்லார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே ஐஸ்வர்யா பயங்கர ஷாக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமா தன்னோட குழந்தைங்க கவுந்துருச்சு அப்படின்னு அந்த சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, நீ எப்படி காரு ஓட்ட கற்றுக்க போகிற? இப்போ காரு ஓட்ட போன இடத்துல நிறைய பிரச்சனை வந்துருச்சு, வேற எங்கடி நீ போக போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுனால என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் சூப்பராக கார் ஓட்டுவார், நான் அவரை உங்கள் வீட்டுக்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்றைக்கி அவர் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வந்து வீட்டானே சொல்லி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து அவர் வந்த உடனே எல்லாருமே வெளியே போய் அவரை பார்க்குறாங்க. அவரும், ஹாய், நான் உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கார் ஓட்ட சொல்லி கற்றுக் கொடுக்கறதுக்காக என்னை அனுப்பி வச்சுருக்காங்க, என்னோட பேர் சஞ்சய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இந்த காரை தான் நான் ஓட்ட கற்றுக்கணும், நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம சஞ்சய் கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. நம்ம சஞ்சயும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அடக்க ஒடுக்கமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம அப்பத்தாக்கு ரொம்பவே பிடிச்சது. இங்க பாருங்க தம்பி, ஏற்கனவே என்னோட பேத்தி ஒருத்தங்கிட்ட போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கா. அவன் ரொம்ப கேடு கட்டவன், அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்து நேத்து தான் அவன் ஜெயிலுக்கு போனான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டிமா, கண்டிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது. இவங்களுக்கு நான் முழுசா காரை கத்து கொடுத்ததுதான் போவேன், அதுவும் ஒரு 2 டேஸ்லயே அவங்க கத்துப்பாங்க, நீங்க கவலையப்படாதீங்க. என்ன 2 டேஸ்லயா? கண்டிப்பா இவங்க 2 நாள்ல கார் கத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா கத்துப்பாங்க, இவங்களுக்கு ஆர்வமும் டேலண்ட்டும் நிறைய இருக்கு, கண்டிப்பா இவங்க நல்லா கத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு 2 டேஸ் மட்டும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே வந்து நான் கத்து கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அதாவது தனம் இருந்துட்டு, இவர் நல்லா இருக்காரு இல்லை, அக்காக்கும் இவருக்கும் ஜோடி பொறுத்தும் ரொம்பவே நல்லா இருக்கு, அக்கா கிட்ட நம்ம பேசி பார்ப்போம், அக்கா கிட்ட பேசி பார்த்தா மனசுல ஏதாவது ஒரு ஆசை அவர் மேலே வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்காக நம்ம தனம் இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட பேரங்கிட்ட போய் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்க மாமா, என் மேலே கையை வச்சுட்டீங்களா மாமா? என்ன மாமா நீங்க பாட்டுக்கு என் மேலே கையை வச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் பிறந்ததுல இருந்து என்னோட அப்பா அம்மா கூட என் மேலே கையை வச்சதே கிடையாது, ஆனா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் மேலே கையை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. என் மேலே கையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இதுக்கு மேலே இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்க சொல்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா எவ்வளோ ஒரு கேவலமான பிறவியோட மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வுன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் இருந்துட்டு செல்லப்பாண்டி கிட்ட, ஏங்க தமிழ்ச்செல்வி இன்னும் வரலங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, அவங்க மொல்லாதான் கத்துக்கிட்டு வருவாங்க, நீ பொறுமையாயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க, ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட போயிட்டு அவன் ரொம்ப தப்பானவனு தெரிஞ்சு அவன் ஜெயிலு வரைக்கும் போயிருக்காங்க, அவனை மாதிரி இந்த தம்பி இருந்துட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாததாங்க என் மனசெல்லாம் பதறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும், அங்கே பாரடி காரே வந்துருச்சு, வாடி வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வெளியே போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமாக காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே, என்னடி தமிழ்ச்செல்வி கார் கற்றுக்கிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இவர்
எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாருமா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவர் கார் சொல்லி கொடுக்க ஈஸியா புரியுதுமா. இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவிங் கிளாஸ் போனப்போ எனக்கு இப்படியெல்லாம் புரியவே இல்லைம்மா. ரொம்ப பொறுமையா எனக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லி கொடுக்குறாருமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் 2 டேஸ்ல இல்லை, நான் இன்னைக்கே கூட கார் கத்துக்குவேம்மா. அவ்வளோ சூப்பரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எனக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க பேசுறீங்க, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போவேன். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க உங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைங்கள நினைச்சும் கவலைப்படாதீங்க. சரி நான் வரவா, நான் டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா பயங்கர கோவத்தோட கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க மாமா, இதுக்கு மேலேயும் இந்த வாழ்க்கையை நான் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மோகனா இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா என்னாச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது பயங்கர கோவத்தோடு வந்து, இங்க பாருங்கப்பா, இந்த ஐஸ்வர்யா ரொம்ப ஓவரா தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தைங்களால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைய அடிக்கிறதுக்காக போறாப்பா. என்னால இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் அவளை ஒரு அடி அடிச்சுட்ட. என்ன சேது சொல்ற நீ? இங்க பாரு சேது, என்னதான் நடந்திருந்தாலையும் நீ ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சேது. எதுக்காக கையை வச்ச? இங்க பாருங்கப்பா, இவ கூட சேர்ந்து வாழலன்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காப்பா. இவகிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இவ எல்லார்கிட்டயும் போய் தண்டோரம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. சேது மாமா என் கூட வாழ மாட்டேங்கிறாரு, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதப்பா. கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்குமே இவ மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா இவ கூட சேர்ந்து வாழ முடியும்? என்னால இவ கூட சேர்ந்து வாழவே முடியாதுப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் கண்டிப்பா இவ கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவும் வராது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருங்க, இந்த வாழ்க்கையை இனிமேலும் நான் வாழணுன்ற அவசியம் இல்லை. அந்த குழந்தைங்க கூட தான் அவருக்கு சந்தோஷம் இருக்குதுன்னா அந்த குழந்தைங்க கூட இருக்க வேண்டியதானே. என் கழுத்துல எதுக்காக தாலி கட்டணும்? இங்க பாருடி, நான் அவ தாலி கட்டினேன், என்ன வலுக்கட்டாயமா தாலி கட்ட வச்சது நீங்க தானடி. அது மட்டும் இல்லாம நான் கல்யாண மண்டபத்திலே எனக்கு ஒரு 6 மாசமோ 1 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுங்கன்னு கேட்டனா இல்லையா? ஆனா அது யாருமே கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு தாலி கட்டியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை தாலி கட்ட வச்சிங்க. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்கவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷனோட நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்தே மாமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா மாமா கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இனிமேலும் இந்த வாழ்க்கையை நான் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா ஐஸ்வர்யா, இது உன்னோட வாழ்க்கைமா. எடுத்த கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. இங்க பாரு சேதோ, இங்க பாருங்கப்பா, இனிமேலும் நான் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரவும் வராது. நீ இனிமே வாழ்க்கை முழுக்க என்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ போறதா இருக்கேன். என்னோட குழந்தைங்களே எனக்கு போதும்பா. இன்னொரு பொண்டாட்டியெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாப்பா. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது மாதிரி மோகன சின்னம்மா மாதிரி யாருமே வரமாட்டாங்கப்பா. இவ ஏதோ குழந்தைங்க மேல பாசம் வச்சுட்டா, இவ மேல பாசமா சந்தோஷமா இருப்பாங்கன்னு இவ தப்பு கணக்கு போட்டுட்டா போலப்பா. அதனாலதான் இத்தனை நாளா குழந்தை மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. இதெல்லாம் நாமளும் நம்பி ஏமாந்துருக்கோம். அடைச்சி நிறுத்துங்க மாமா, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணல. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு, சேதுக்கு, மோகனாக்கு, அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுது. இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, ஐஸ்வர்யா என்ன ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க ஆண்டி, இதுக்கு மேல நான் எந்த உண்மையும் மறைக்கிறதா இல்லை. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன் தான் நினைச்சேன். ஆனா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவ்வளவு படு கேவலமா நான் வாழ்வேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்போ நான் எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன். என்னை தடுக்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு, என்னம்மா
இவ பாட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. நம்ம நிலைமை என்னமா ஆகும்? நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்கம்மா, முதல்ல அவளை நிறுத்துமா அப்படின்னு சொல்லவும், எங்கடி நான் என்னோட வாயவே அவ அடைக்கிறாளேடி, என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில நின்றுக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாருமா, நீ என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறத கேட்டா எனக்கு சத்தியமாக புரியலம்மா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவமாகவும் ஆவேசமாகவும் நம்ம தமிழ்ச்செல்வி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, நம்ம தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகணுன்றதுக்காக தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து நான் தான் தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் அவங்க அப்பா கிட்ட பேசினேன். தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதனால தான் நீங்கள் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனீங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை பறிச்சு இப்போ நான் அந்த வாழ்க்கையை வாழ்றது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் நம்ம மேலே அன்பாக இருக்காங்கன்னா அந்த அன்பை நம்ம எதிர்பார்க்காம வரணும். ஆனால் இவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி என் கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறதுல இவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் அந்தமான் போகலான்னு சொல்லிட்டு தான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, எதுக்காக எல்லா உண்மையும் சொன்னேன்? இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொன்னதுனால தானே சொன்னேன். இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் செய்ய சொன்னதுனால தான் இது எல்லா விஷயத்தையும் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருக்கும் உனக்கும் ரொம்ப ரொம்ப ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சேது மாமா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியாக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அவரை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறேனே. இங்க பாரு தனம், இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் அமைதியாக இரு. இங்கே பாருங்கக்கா, இல்லைக்கா, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன். அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மரியாதையையும் பேசுகிறாருக்கா. இப்படி ஒருத்தர் யாருக்குமே கிடைக்க மாட்டார். அதனால் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நல்லா யோசித்து பதில் சொல்லுக்கா. நீ நல்லா யோசித்து அமர நல்லா வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நீ நல்லா யோசிக்கா. நீ இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுவும் அவர் கூட அமைச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க்கா. நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சஞ்சயை பற்றி நம்ம தமிழ்ச்செல்வி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி இங்கே பாருமா, நான் தன சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தன சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. அந்த பையனை பற்றி எனக்கு என்ன ஏதுன்னெல்லாம் தெரியாது. ஆனால் நாள்லயே அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாதான் எங்க கண்ணுக்கு எல்லாரு கண்ணுக்கும் தெரியுது. அதனால இந்த விஷயத்த பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. தன சொன்ன மாதிரி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாமா. ப்ளீஸ்மா, இதை பத்தி நல்லா யோசிமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், இங்க பாருங்கப்பா, என்ன பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட வாழ்க்கையில மீனாட்சிக்கும் அழகருக்கும் மட்டும்தான் இடம் உண்டு, வேற யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருக்காங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? நீ காரை ஓட்ட போன கிளாஸ்லேயும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. உனக்கு ஒரு துணை இருந்துட்டா உன்னை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பத்தாவும், இங்கே பாருடி செல்லப்பாண்டி சொல்கிறது சரிதானடி. நீ மட்டும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக யாரும் உன்கிட்ட சீண்ட மாட்டாங்க, உன்கிட்ட பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த பையனை பார்த்தாவும் நல்லா தாண்டி இருக்கு. நீ கண்டிப்பாக அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கணும்டி அப்படின்னு தமிழ்ச்செல்வியோட காதலை போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, நான் சொன்னேன் இல்லை தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. அவ சொல்றத கொஞ்சம் கேளுன்னு உன்கிட்ட நான் 1000 முறை சொல்லியிருப்பேன். ஆனா நீ அதை எதுவுமே காதலை போட்டுக்காம தமிழ்ச்செல்வியை காயப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவளை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு வீட்டை விட்டு
துரத்தி விட்டுட்ட. இப்போ அவ மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா தானா? ஐஸ்வர்யா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டா. இனிமே இந்த பிரச்சனையை நான் எப்படிப்பா ஃபேஸ் பண்ண போறேன்? தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரியும் நம்ம தாமரையும், இங்க பாருங்கண்ணே, இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாங்களே மதனி, இவங்க தானே, இவங்க தான் ஐஸ்வர்யாவுக்கு சொல்லி கொடுத்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சிருப்பாங்க. தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணாம இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சிருக்கா. தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம் இவங்க 2 பேரை தான் இருக்கும். நீங்க நல்லா விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்க 2 பேர் வாயில இருந்து உண்மையை வர வச்சிடலாம். இங்க பாருங்க மதனி, நீங்க தானே இது எல்லாத்துக்கும் காரணம். ஐஸ்வர்யா மொட்டையா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. ஆனா ஐஸ்வர்யா தனியா செய்யற காரியம் கிடையாது இது. நீங்களும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க தாச்சி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்துல நீயும் தலையிட்டிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயே எல்லா உண்மையும் சொல்லிட்டனா உனக்கு நல்லது, இல்லைன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும். முதல்ல எல்லா உண்மையும் சொல்றியா இல்லையா? அப்படி சொல்லுங்கண்ணே. இங்க பாருங்க மதனி, முதல்ல உண்மையை சொல்லுங்க. நீங்களும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? என்ன திட்டிட்டு தமிழ்ச்செல்வியை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துனீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது சித்ராவும் சரி நம்ம ஈஸ்வரியும் அப்படியே படப்படன்னு ஆகவும், இதை பார்த்து நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் கேட்குற முறையில் கேட்டால் அவங்க எல்லா உண்மையுமே சொல்லுவாங்கண்ணே. முதல்ல நீங்கள் கேட்குற முறையில் கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நம்ம சாவித்திரி சொல்லவும், நம்ம சாவித்திரி சொன்னதை கேட்டு மோகனா அப்படின்னு சொல்லவும், மோகனா இருந்துட்டு போய் சாட்டையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம சாட்டையை எடுத்துட்டு போய் கிட்ட நிற்கிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, நீ மட்டும் சேது வாழ்க்கையில் என்ன சூழ்ச்சி பண்ணன்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லவும், பெரியப்பா வேண்டாங்க பெரியப்பா, எதுக்காக பெரியப்பா இப்படி சாட்டையிலால அடிக்காதுங்க பெரியப்பா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, எந்த தப்புமே பண்ணாம எங்களை எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனைக்கு உள்ளாக்குறீங்க? ப்ளீஸ் பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சித்ரா, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, தப்பு பண்ணதுனால தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. நீங்க ஒரு அடி அடிங்க என்ன அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அதுக்கப்புறம் 2 அடி பலான்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, நான் சொல்லிடுறேன், நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்துலையும் அவளை பழி வாங்கணும், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அந்த இடத்துல ஐஸ்வர்யாவை வர வச்சா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிதான் நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம். ஐஸ்வர்யாவுக்கு நாங்கள் தான் திட்டமிட்டு இப்படி அவளை பண்ண சொல்லி சொன்னோம். ஐஸ்வர்யாவும் நாங்கள் சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து தமிழ்ச்செல்வி மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேசி ஜெனிக்கோ சக்திக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா. அப்புறம்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு. இதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, உங்கள் பதவி பறிப்போகும், நீங்கள் ஜெயிலில் அடிவாவீங்க, எல்லாருக்கிட்டேயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா அந்த நேரம் பார்த்து ஓடி வந்து, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுனால தான் என்னோட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இருக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது காலையும் நம்ம ராஜாங்க காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் மனசு கேட்கல, அதனால தான் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு நிமிஷம் நில்லு. இங்கே பாரு சேதோ, உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? எங்க பாரு ஐஸ்வர்யா, சேதோ உன்னோட கழுத்துல தாலி கட்ட வரும்போது அந்த நேரம் பார்த்து அப்பத்தா வந்துட்டாங்க. அப்பத்தா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சேதோ அப்படியே தாலி கட்டாம அதிர்ச்சியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். எங்க இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சுதான் நானே அந்த தாலியை வாங்கி 3 முடிச்சும் நான் தான் உன்னோட கழுத்துல போட்டேன். சேது ஒரு முடிச்சு கூட உன்னோட கழுத்துல போடவே கிடையாது. சேது தாலி கட்டாம நீ எப்படி
நீ எப்படி சேதுவோட பொண்டாட்டி ஆக முடியும்? இது தெரியாம தான் இத்தனை நாளாக இருந்தேன். என்ன சித்த சொல்கிற நீ? என்ன சொல்கிற நீ? இந்த விஷயத்த என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த விஷயத்த நான் அப்போ சொல்லியிருந்தேன்னா நீ ரொம்ப மனசு உடைஞ்சிருப்ப. ஆனால் இப்போ சொல்கிறேன் நான், நீயே எல்லா உண்மையும் எல்லார்கிட்டேயும் சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா, அப்பா நான் யார் கழுத்துலையும் தாலி கட்டலப்பா, எனக்கு இப்போதான்ப்பா ஞாபகமே வருது. நான் அந்த பதட்டத்துலேயும் பயத்துலேயும் அமைதியாக எதுவுமே தாலி கட்டாமல் அமைதியாக இருந்தது இப்போதான்ப்பா எனக்கு ஞாபகத்துக்குவே வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருப்பா சேது, என்னப்பா பண்ண போகிற நீ அடுத்து? தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எந்த தப்புமே செய்யாமல் அவள் ரொம்ப பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. எனக்கு அவள் முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. அவள் எந்த தப்புமே செய்யாமல் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்ப்பா. நான் இப்போ என்னப்பா பண்ண போகிறேன்? இங்கே பாருங்க சின்னம்மா, எதுக்காக எதுக்காக என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க? இங்கே பாரு சேதோ, என்னை மன்னிச்சிட சேதோ. சேது அது தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்திலையும் ஐஸ்வர்யா உன் மேலே வச்சிருக்க அன்பையும் பார்த்து தான் எப்படியாவது ஐஸ்வர்யாவை உன் கூட சேர்த்து வச்சிடணும்னு நினச்சிதான் இப்படியெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமா மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிட சேதோ அப்படின்னு சொல்லவும், என்ன சின்னம்மா எவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? இப்போ என்னோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல. அப்பா இப்போவே வாங்கப்பா, இவங்க பண்ண தப்புக்கு தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம அதாவது அங்கே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா சஞ்சயை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க குடும்பத்துல இருந்து எல்லாம் வராங்க. வந்த உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, ஐயா வாங்க, என்ன வாங்கய்யா, என்னய்யா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்னய்யா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம், சேது, மோகனா, நம்ம சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் கருப்பு, மலர் அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன எல்லாருமா வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க ஐயா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை செல்லப்பாண்டி, நாங்கள் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், மன்னிக்க முடியாத தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்ன ராஜாங்கம், என்ன தப்பு பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாராதா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே கருப்பசாமி தமிழ்ச்செல்விக்கு என்ன வாக்கு கொடுத்துச்சு, தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணாமல் இவ்வளோ பெரிய தண்டனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிச்சுல்ல, அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் தான் இவ்வளோ பெரிய தண்டனையும் அனுபவிச்சிருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அதனால தான் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஈஸ்வரி, சித்ரா 2 பேரும் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, இவங்க எதுக்காக தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இங்கே பாருங்கம்மா, இங்கே பாராத்தா, இவங்க 2 பேரும் தான் பிளான் போட்டு ஐஸ்வர்யாவை வச்சு தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் ஐஸ்வர்யாவை பேச வச்சுருக்காங்க. இதனால தான் இவ்வளோ பெரிய குழப்பமும் நடந்திருக்கு. தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி, நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் போய் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசெல்லாம் இல்லை. நான் நடந்தது எதுவுமே மறக்கலை. என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளோ கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பினீங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இனிமேலும் சுயமரியாதை இழந்து உங்களை மன்னிக்கிறதும் இல்லை, அந்த நடந்ததெல்லாம் மறந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதும் அது நடக்காத காரியம். என்னோட வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். இனிமேலும் உங்கள் குடும்பத்து கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சேது இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி சொல்கிற, இன்னொரு வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுத்துட்டியா? இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, வேண்டாம், நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். ஐஸ்வர்யா கழுத்தில் நான் தாலி கட்ட கிடையாது. ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டினது சித்ரா தான். சித்ரா வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தமிழ்ச்செல்வியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, பண்ணிக்காம இருங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா பெரியவங்களும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. எனக்கு இன்னொரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்க தான் போகிறாங்க.
அந்த வாழ்க்கை துணையை அமைச்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, குழந்தைங்களுக்காகவாது யோசிக்கலாம்ல. நம்ம 2 குழந்தைங்களும் என்ன பாவம் பண்ணுச்சு? 2 குழந்தைங்களும் ஒரே இடத்துல வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தமிழ்ச்செல்வி. ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ தமிழ்ச்செல்வி. அது என்ன இவ்வளோ வெக்கமே இல்லாமல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? தகுதி தராதாரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்குன்னு சொன்னீங்களே. இப்போது எங்கே போச்சு உங்கள் தகுதி தராதாரம்லாம்? எதுக்காக இந்த வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க? உங்களுக்கு ஏற்ற தகுதி தராதாரம் இருக்கிற வீட்டில் போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி மனசில் இருக்கிற ஆத்திரத்தை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி எப்படியாவது சேது நம்ம கூட கூட்டிகிட்டு போக மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை